என்ன தேசிக்கிறேங்க என்ன பாட்டு பண்ணா என்ன பார்த்து என்ன பாட்டு பண்ண தப்பா பண்ணா குடும்பச்சா ஹலோ என்ன பாட்டு பண்ண சரி கபில பூஜையம் தப்பா நினைக்கிறேன் போலாமா நான் ஒரு தொட்டு வாங்கி எவ்வளவு போட்டு அமர்ந்துருக்கீங்க எதை தெரியாத புலால ஆச்சு விட்டா எங்க சுட்டா புலால என்ன சொல்றா புலால சுட்டியா அவள தம்மா துட்டு இல்ல யாரு மொத்தம் பார்த்து பேசுறேன் நீ மட்டும் போய் போல ஓடி நான் மச்சான் நானே உள்ள சொல்றா ஓய் ஓய் அப்பா பாலமா பாட்டா நான் தொட்டு வாங்கிட்டா தொட்டு வாயே என்ன தெரியாத ஓடிட்டுக்கறேன் சரி வணங்க வணங்க கோட்ட வரவே போட மகனே மாதிரி பாத்தாடா ஏய் யார பார்த்து மாத்தடா நான் மத்த உன்ன பார்த்தா என்ன பார்த்தா என்ன பார்த்தா அம்மா ஏறி வாடா ஏறி வா வரமா தெரியுது ஏய் ஏறி வா ஏறி வருவே அட ஏறி போமா கோட்ட வெட்டி விட்டு அடி போட மாட்டேன்டா எப்படி ஏறி வருவா ஏறி வா என்ன பார்த்து பேசுற அப்படியே ஆடா ஏறி வாடா ஏய் மரியாதை குடுத்து பேசுறா ஏய் உனக்கு என்ன மரியாதை வெளியவரை பார்த்தா கையெடுத்து வணங்கணும் அங்க முடிய போட வணங்கு ஏன் அவரை விடு அவர் என்ன பண்ணுவாரு உம்மா ஏறி வாடா ஆச்சில ஏறி வா அந்த ரோட்ல நாய் கொல்லிக்கிற அதே மாதிரி கொல்லிக்கிறாங்க யாரு நானு நாய் நானா தேவடியா பசங்கள கத்தி என்ன பாத்துறா நானு கேட்டா பார்த்தானு கேட்டாடா இன்னும் பார்த்தா கேட்டா என்ன பார்த்து இந்த பையனா இந்த பையன் தான் கேட்டா நானு கேட்டா இந்த பையனா கேட்டா சின்ன பையன் தான் என்ன பார்த்து கேட்டா என்ன பார்த்தா என்ன பார்த்து கேட்டா என்னன்னு கேட்டா உன்னை பார்த்தா கேட்டா என்னன்னு கேட்டான் பார்த்தானா கேட்டான் இந்த பையனா இந்த பையன் தான்டா உன்னை பார்த்தா என்ன பார்த்தாடா என்னன்னு கேட்டான் 57 வாட்டி கேட்கிறேன் கேட்கல வந்து பாத்தியா சூப்பர் ஏன்னா அவன சீக்கிரம் கேட்க வந்தோடா சீக்கிரம் சொல்றோம் ஏய் சொல்றேன் டேய் எங்க வா பாக்குற மாதிரி எம்மா உண்டு பையன் நீ கோட்ட பேசுற மரியாதை கேட்டு சொல்ற மரியாதை என்ன மச்சான் ஓட்ட கேக்குறான் பக்கத்துல எங்க புதுட்டு என்னது மச்சான் கேக்குறானா அவன் கூட சண்டை போறான் டேய் அவர் வயசு என்ன கோட்ட பேச்சு சூதாத்து நான் முன்ன வந்து வருவாய் சாகுறேன் நான் சூதிக்கிறான்டா நான் கேக்குறேன் பையன் வேற கப்பல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க கூத்தாறுகிற வரைக்கும் போறானா எவனை சொல்லி கொடுக்காத வர போறான் ஓஹோ டேய் பாபா கேட்கற மகனே அவரு சர்வீஸ் வயசா இருக்குமா அதுக்கு அடங்கம்மா ஒயினே இருந்துச்சு கோட்ட மூஞ்ச பாத்துக்கிறியா சனகோல் சூதாத்து மூஞ்ச வெச்சிருக்கீங்க ஏய் மூஞ்ச பாத்துக்கிறியா நம்மள 4 எலும்புல நெருக்கிடுவேன் அம்மாவனை நான் என்ன மூஞ்ச பாத்துக்கிறியா மூணு கூட்டோட ஒண்ணா சேர்ந்து மூஞ்ச 3 கூட்டோட நடுவில் ஒரு சிக்னல் வைக்கத்தானா 3 கூட்டம் என்ன மச்சான் அவன் கேட்டு ஆமா எதுக்கு வர கேட்டவன் சீக்கிரம் கேளு
வாடா. என்னடா ஊருடன் பகை வேரோடு கெடும். அழகா சாப்பாடு போட்டாங்க, அழகா மேலே போட்டுருக்குறாங்க, கையில பணமும் கொடுக்க போறாங்க. மேலே மேலே தீவிர பக்கி என்ன போறாங்க. குடிக்கலன்னா அவங்களுக்கு குடிக்க மாட்டேன்றாங்க. நாங்க பஜார சுத்துறோம். பஜார சுத்தினா கூட பரவாயில்ல, நாய் கத்துற மாதிரி என்ன கத்துறோம். நெல்லு போடுற சாக்கிர நின்று போட்டி ஐயா. முக்காத மூத்தரம் பேச்சுக்க போற உங்களாலேயே ஓய்ந்து தொலை போறேன் நான். பாரா பாரா அப்பதான் திருப்பி நக்க போட்டு தெரியும். இருந்த இடம் தெரியல உனக்கு. உனக்கு இப்ப இருப்ப பூச்சக்கரை கேட்கறான். திருத்தி நடக்கிறான். நேற்று இருந்தோன்னு நினைச்சு பார்க்கற கீழே கொடுத்து குஞ்சு பார்க்கடா. சட்டி மேல போட்டு தேவையா பேர் என்ன செலவற்ற பேச்சா. உன்னதான் சொல்லிக்கிறேன், வேற யாரும் சொல்ல. உன்னதான் அவர் வயசுன்னா ஆட்டோ ஓட்டவா? ஆட்டோ ஓட்ட வயசுதான். என்னடா அழகா சாப்பாடு போட்டாரு. இந்த மாபெரும் திருவிழா செய்யறாரு ஐயா தேவதாஸ் ஐயா அவர்கள். இந்த மாபெரும் திருவிழா செய்யறாரு. அழகா உங்களை ஆட்டம் ஆடிட்டு 50,000 கொடுத்துக்கிறாரா. ஒரு ரூபாய் 2 ரூபாய் 50,000 ஆட்டம் ஆடனா திருவிழா பையன் கேள்வி கேட்கிறார். அதான் புளியாந்தோப்பு வந்து ஆலை தம்புறாங்க. பின்னாடி இங்கே உங்ககிட்டயே உதவாங்களாம். பின்னாடி போனா தானே முடியல. வாடா சிரிச்சிங்க அப்புறம் எப்படியா பையன் மோனியில போயிட்டு ஜாட்டி முனை வந்து பட்டு விட்டது. அவ்வளவுதான். வாடா வாடா வாடா. வாடா கட்டு கட்டா. பணத்தை வச்சுட்டு ஓடு. சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு கரெக்டா கேக்குது பத்திய கேள்வி. அது ஏமாத்தி நம்ம வைக்க பக்கத்து போறாரு. அவனுக்கு தெரியாது நம்ம வரைக்கும் பக்கத்து போறான்னு போட்டா 1250 ரூபாய் கட்டு கட்டா கொடுத்துக்கிறேன். எந்த கோயில உட்காந்து பிச்சை பண்றது புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்க முடிக்கணும். எப்ப பார்த்தேன் ஆள் இல்ல. சாட்சி சாட்சி வேணும். யார் யாரா? உன் பொண்டாட்டி காமினி. உன் பொண்டாட்டி நல்லா காமினி. அது உங்களுக்குதான் தெரியும். உமா வந்தா ரெண்டு பேருமாவா? அதான் நீ ஒண்ணும் நான் ஒண்ணும். காரம் அதிகமா சாப்பிடாதடா. மீன் குழம்பு தான் ஆச்சி மிளகாத்தோட கொட்டிட்டு நாக்க ஊதி அந்த மாரி சொன்னேன்னா நான் சொன்னேன். வாங்க மாரி குழப்பம் வாங்கடா.
1008 தொழில் எனக்கு தெரியும். அவருக்கு தெரியுங்க வாத்தியாருக்கு. வணக்கம் ஐயா. ஐயா என்னங்க அவ்வளோ வேலை தெரிஞ்ச ஒரு இதுக்கு வரலாமா நீங்க? என்ன தெரியாதும் ஐயா மன்னிச்சிருங்க. வீடியோ அம்மாவனே வந்த வாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவப்பழம் வித்துட்டு வந்தாங்க. போனா போன கம்பெனில சேர்த்தா எவன் சூத்தவன் நாளை ஓடிக்கலாம். எவனை நல்லவன் நினைச்சு நாங்க கம்பெனில சேர்த்தோமோ அவன் தானே முதல்ல எங்களை அடிக்கிறது. நடா பாவம் பண்ணும். பூண்டு விற்கிறவனும், புளி விற்கிறவனும், சம்சா விற்கிறவனும், பொறி உண்டை விற்கிறவனும், பாப்பு கடை விற்கிறவனும், பானிபூரி விற்கிறவனும், கரும்பு வெட்டுறவங்களாம் கூட்டாங்க. ஆட்டம் ஆடி காட்டுறாங்க. தெரியும். சொல்ல பலாசல பலாசல தெரியும். என் சிசி எனக்கு எங்க போகிறா? தோணிங்கிற பஸ் ஸ்டாண்ட் தான் இருங்க எனக்கு ஆட்டோ வர மாதிரி இரு அவர் காத்துல மழை பெய்யுது. அப்பா உனக்கு நான் சிசியனா இடி எங்கேயே இடிக்குதுன்னு நினைச்சப்பா. நேரம் என் தலைமையில விழணும். எனக்கு நீ குரு. என் தப்பா எடுத்துக்காதுங்க, மன்னிச்சிருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. தொண்டை வத்தி போச்சு. ஒரு 14 டீ இருந்தா சொல்லுங்க. அவனும் அடிக்கிறான், இவனும் அடிக்கிறான். ஐயா பேசுனாங்களா? நீ இருக்கிறதுனால தப்பா பயமா இருக்குது எனக்கு. என்னைக்கு சுச்சா போயிட்டு நான் ஒன்றையும் மாட்டிக்க போய்ப்போமோ. ஐயா பேசுறாங்களா? நான் கத்துறேன்பா. நீ கம்முன்னு போய் படுத்துக்க. நான் கத்துறேன். என் சாவுக்கு நீ தாண்டா காரணம். எழுதி வச்சுட்டு சாவண்டா. முடிகை காட்டு பார்த்துட்டேன். வாரா கையை கட்டு. அவர் வாத்தியார் பேசி வச்சு கையில கட்டு. தப்பு ஐயா, தப்பா காய்ங்க கொஞ்சம் சம்பளம் ஏற்றி கொடுங்க ஐயா. வாயா ஐயா பேசுறாங்களா? இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாள் வந்துருங்களா? வேன் பின்னாடியே ஓடியாதீங்களே. ஏன்னா என்ன கூட நாடகத்துக்கு இட்டு அம்மா திட்டாங்களா ஐயாவுக்கு என்ன யூடியூப்ல பார்த்துருப்பாரு. என்னோட ஐடியா கேட்டியா? டியூப் லைட்டை ஒடிப்பான், பம்பையில சிறப்பாக ஆடுவான். ஐயா எடுத்தாங்கன்னா கேட்குறேன். ஆமாவா அவன் கூப்பிடுவான். தலைவர்லாம் வானா அண்ணன் தேவதாஸ் அண்ணனை பாருங்கட. எத்தனையோ உள்ளங்களை வாழ வைத்த அன்பு உள்ளம் உனக்கு வாழச்சே தரமாட்டார. மந்தரை வாழ வைத்த இந்த சிந்தார சென்னையிலே, சிறப்பான இந்த மதுரை வாழ ஜானகி நகரிலே எத்தனையோ உள்ளங்களை, எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த அன்பு உள்ளம் ஐயா தேவதாசன் சொல்லக்கூடிய அருமை உள்ளம். அவரான கேள்வி உதவாரத்து கூட உடம்பு இல்லையாடா.
இருக்கு? அருமையான வேலை. சூப்பர் வேலை மச்சான். நம்ம பங்காளிங்க வந்தா பெரியவும் முட்டுரு. சரி உன்ன வேலை என்ன வேலை? என்ன வேலை? எந்த நிக்கிற வேலை. ஆனா உந்து பார்த்தா நக்கிற வேலை. ஐயா என்ன வேலை? நக்கிற வேலை. என்ன வேலை? நக்கிற வேலை. வளைய வச்சு போட்டா மாத்தது மாத்தோம். எது மட்டும் வைக்கிறா? மாமா நக்கு. அடிக்க மட்டும் தர மேல வரேன். அடிக்க மாட்டேன்னா அவனை கூப்பிட சொல்லு. என் தங்கம் வர என் சேட்டு என் சகலம் ஆட்டுக்குட்டி முட்டை என்னடா காலம் தாமதம் பண்ணால் கட்டிகளை கொட்டி அடைக்கிறவனே. ஐயா 100 ரூபாய் கொடுத்துருக்கிற இன்னும் ஒரு 50 ரூபாய் கோரிது காலி செம்பா போட்டு எட்டி அமைச்சிக்கணும். இந்த நாட்டின் பேர் என்ன? தமிழ்நாடு. சத்தியமணி நாடு. சத்தியமணி நாடு. சத்தியம் தவறாது. நாட்டு மன்னருக்கு அருகாமல் இருக்க வேண்டிய அமைச்சர் விஸ்வகோடி. அமைச்சர் விஸ்வகோடி. விஸ்வகோடி எனக்கு நீங்க எனக்கு எதிரே இந்த உலகில எந்த இருக்கீங்க? இந்த உலகில எந்த இருக்கீங்க? இந்த உலகில சந்திக்க வேண்டாம். எழுதி வைப்பார் கேட்டிலி.
என்று என் நாட்டில் அரசர் முரளி என்று பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வைத்து வருகிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். அவன் பெயரும் முத்து. அவனும் அயல்நாடு சென்றிருக்கிறான். பட்ட படிப்பு முடித்துவிட்டு எனக்கு ஒரு தங்கி இருக்கின்றான். அவள் பெயரும் முத்தழகி. அவளை நாட்டிலே பாடசாலையிலே பாட பயின்று கொண்டிருக்கிறான். இருந்தாலும் என் தாய் தந்தையை பார்க்க வேண்டியது தாமதம் ஆகிவிட்டது. எப்பொழுதே புறப்படலாம் அப்பா? அறியாத நேரத்தில் விஞ்சுமலை எண்ணங்கள் புத்தகமாக எனக்கணித்து பெரிய புகழ் ஆசைகளுக்கு வீராகி நெருப்பாகி காத்தாகி கனவை கண்ணியம்
தத்துவரை உண்மைதான்யா. ஈழத்தில் ஈடுபட ஆமாங்க, உண்மைதான். ஆகிய ஆணை ஏய், சைலன்ஸ். லீலாவதி என்ற மந்திரி வழங்கி மனது ஆண்டவர் அருளால் அருளால் 3 செல்வங்களை பெற்றெடுத்து 3 செல்வங்கள், 2 ஆண் குழந்தை 2 ஆண் செல்வம், ஒரு பெண் குழந்தை 1 பெண் குழந்தை, மூத்தவனுக்கு முரணி இளவரசர் முரளி, இளையவனுக்கு முத்தி முத்து, என் அன்பு மகளுக்கு முத்தழகி முத்தழகி, என்ற பெயர் சொல்லி ஏய், கல்வி என்ற கண்ணை கொடுத்திருக்கிறேன் கண்ணை கொடுத்து, வீரம் என்ற விவேகம் தந்திருக்கிறேன் வந்து, எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கக்கூடியது தாய் தந்தையோட வேலை. அம்மா புறப்படி, அம்மா. கற்பெண்ணம் திம்மை உண்டாகிறது என்ற வள்ளுவர் வாக்குப்படி நாடோ இந்த சத்திய நாட்டை ஆண்டு வரும் சத்திய தீர மன்னனுக்கு மனைவியாகி சத்தியாவதியில் வேறு குறி என்பதை காணாமல் நலமோடு தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் முதல் அடக்கம், இரண்டாவது பணிவு, மூன்றாவதாக பண்பு. இந்த மூன்று பெற்று கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லக்கூடிய தொட்டு தாலிக்கட்டை கணவனை ஒருவனதாக நினைத்து வாழ்ந்து வருவதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. அப்பேற்பட்ட பெண்ணின் நாடுகளாகி இந்த சத்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும். எங்க சென்று விட்டார்? அத்தா
நானே வந்திருக்கிறேம்மா. இந்த வெக்கந்தாயா என்ன அழிவு கொடுத்தது? அத்தா உன் வருகைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். எதற்காக தெரியுமா? கருணை விட்டு அணை பிரிந்தால் பிரியலா, மனதை விட்டு மனம் பிரிந்தால் பிரியலா. இந்த சத்தியாவதி விட்டு நீங்கள் ஒரு காலம் பிரிவீர்கள். உனக்கென்றா எனக்கென்றே நாம் இருவரை இல்லறத்தில் ஈடுபட்டு இந்த சுகத்தை காண வேண்டும் என்று உனக்காக ஓட்டமாக ஓடி வந்திருக்கின்றேன். ஒரு விருப்பம், ஒரு விருப்பத்திற்கு வெறுப்பின்பதை காதலா காதலா காதலில் காதலா ஐயா இந்த வயசுல
காட்டுங்க, எல்லாரும் காட்டுங்க. அம்மாடி, இதுதான் காதலா? இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஆசையை தூண்டுது. கண்ணுறக்கத்தான் பாலும் போடுது. நாளை ஒரே குத்து. வேலாயுதா, சாவாச்சு வந்து நாயமாயா, நீ பக்கத்து நாயமா அறியாத பசங்களே அமைக்கிற கம்மன் உட்காந்துக்கிறாங்க. இந்த வயசான காலத்துல இது தேவையா? காடு வாழ்ந்து வீடு போர்ந்து இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு நம்மள வாடு போட்டது வயசாகி போச்சு சரி. சொல்லுது. நாளைக்கு சாவ போற கழிவுனா இருந்தா கூட உங்களைய பார்த்தா அந்த கழிவுடைக்க நாடி நம்மெல்லாம் அப்படியே முறுக்கேறிடும். அந்த கேள்வி பார்த்து இந்த கரவை எப்படி தலையாடும் தெரியுமா? எனக்கு பண்ணாக்கிட்டே முன்னாடி ஆடி நடவோம். முன்னாடி ஆடும். அதே கிளம்பி அந்த ஆம்பளை இப்படி ஆட சொன்னா அது என்ன பண்ண தெரியுமா? எங்களுக்கு ஆம்பளை ஆம்பளை நாங்க வரமாட்டோம் பாட்டே போதுதாயப்பா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆடுவாங்க. ஆம்பளைங்களுக்கு முன்னாடி கால ஆடும், பொம்பளைங்களுக்கு சைடுல ஆடி கொடுக்கும். நாயமா, யாருப்பா? யாருப்பா? நீ பண்றது நாயமா? நீ பண்றது நாயமா? கதவு மூணு நாத்தான தட்டுறது. ஐயோ ஐயோ, சரோஜா தேவி, உனக்கு ரொம்ப வெக்கப்படுதுடா கடவுளே. எத்தனையோ மகாராணிகளை பார்த்ததுல இது மாதிரி மென்டல் மகாராணிகளை எங்க பார்க்கணும்? உன் பொண்டாட்டி ஒரு ஆம்பளையும் மாட்டின்னு தெரியாது. ஐயா, தின்னாவு கிட்ட ஓடியாது. நீ நம்ம வயிற்றை வச்சு முட்டுற இந்த வயசுல உங்களுக்கு லவ் பாட்டு. அடாட காதலா காதலா காதலா. நாயமா இது என்னுடைய முகம் தாடியை முடிந்தா என்ன சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய மனைவியை ஆடுவதும் பாடுவதும் வழங்குவார். நாயமாமா இது எங்க வர? நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. நோக்கியா கம்பெனில ஓகே போடுறீங்களா இல்ல சாம்சங்ல சாமா போடுறீங்களா? அடமானம் போட்டுட்டு போகியம் போட்டுட்டு இல்ல இல்ல உத வாங்கோ. நீ நன்ன வாங்கி வருகிற இப்படிலாம் கதவு திறந்து போட்டு நீங்க செய்யக்கூடாது. உடனே நோக்கு மாமி மாமாக்கு வெக்கமா வருவாங்க. மாமாக்கு கருவேட்டு குழம்பு வச்சு ஊத்து. மாமா துருட்டு சொருக்கி போது. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா
ஐயா அன்பு கொண்டதாக காரணம் உண்மைதான்ப்பா. அன்பு சொன்னா கத்தியை தந்து கைக்கு வைப்பேன். எதுக்கு வாக்கு? ஐயா அவன் காலையில தாடி கட்டுறான், சாயந்தரம் டைவர்ஸ் வாங்குறாங்க. அவனுடைய எண்ணங்கள் இந்த வயதான காலத்திலையும் மனைவியை விட்டு கொடுக்காத மன்னர், மன்னரை விட்டு கொடுக்காத மனைவி, மனைவி அமைவதெல்லாம் அன்பு மரணம் உடைத்தாயும் இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவர், மன்னருக்கேற்ற மகாராணி, உங்கள் இருவருக்கும் ஏற்ற இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சர் கருணாகரன், அமைச்சர் விசக்கொடி வருகிறார். அம்மா, வந்து நின்னா பத்தியா பொலிப்பு கவுத்து விட்ட சாங்க நாட்டம் தலிச்சு போனீங்க. யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி வீட்டுக்கிட்ட மூடும். யாரோ நம்ம ஊருக்கு யாரும் விட்டுட்டு இருக்கிறாங்க. புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. நல்லா அர்த்தம் விட்ட பணம் வர மாட்டேன்னு ரொம்ப ஆளு ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. முனையில நல்லா கூற சீவிய அந்த ஆளு சூத்துல ஒரு சொருவிய நம்ம ஊர் முக்கூட்டுல மன்னர் வரும்படி உத்தரவு ஐயா. சந்திக்கிறேன் போல மன்னரே. வாழ்கபத்திரே வாழ்க்கை ஆமாம், என்னை அடுத்த காரணம் என்ன தெரியுமா? காரணம் இருக்கிறது. என்னுடைய மூத்த மகன் முரளி நகர்வனம் சென்று வருகிறேன் அப்பா என்று எங்களிடம் விடைபெற்று சென்றவன் மிக நேரமாகி மகன் வரவில்லையே. மகன் வருவதற்காக எதற்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும்? தந்தைக்கு பிறகு இந்த தடையில் தானே நாளாக வேண்டும். உண்மையான வார்த்தை. ஆகினாலே ஆகினால் வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்றே என் மகனுக்கு முடிச்சு நீ பெற்ற மகன் எல்லாத்து இளவரசர் வருகின்ற வெள்ளிக்கிழமை முடிவு மணிமொழிக்கு விட்டுவிடா. உண்மை உங்களுடைய தலைமையில் நடக்க வேண்டும். ஏற்பாடு செய்ய சபை தலைவரா வருகின்ற வெள்ளிக்கிழமை மணிமொழிக்கு விட்டுவிடா. மணிமொழிக்கு
அண்ணா என் தொழிலை விட்டுட்டு உங்களை பார்ப்பதற்காக ஓட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுக்க தேடி பார்த்தேன். எங்க போனீங்க? அப்படியா? அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார், அமைச்சர் வருகிறார். மன்னவா பார்த்தாயா, நீ பெற்றெடுத்த மகனுக்கு மணிமொழி சூட்டு விழா இன்று சுக்கிர வாரம். மாவிலை தோரணங்கள், மேல தாரங்கள், இதோ நமது அரசபைக்கு இளவரசர் வருகிறார். பூந்தோட
பாயனை வாழ்த்துக்கள், தந்தையை வாழ்த்துக்களப்பா. அன்பார்ந்த நாளைய கலாரசி பெருமக்களை இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய பகுதியில் எழுந்திருக்கும் ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் வந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடகம் நடத்தினார். பாசம் தந்த பரிசு பார்வை தரும் கங்கை அம்மன், பாசம் தந்த பரிசு பார்வை தரும் கங்கை அம்மன் என்ற ஒரு அருமையான சமூக நாவல் நாடகம், ஒரு குடும்பத்தை கதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உணர்வுகளும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்துடைய கங்கை அம்மன் ஆலயத்தோட கௌரவ தலைவரும் இந்த பகுதியில் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்த உயர்திரு தேவதாஸ் எக்ஸ்எம்சி ஐயா அவர்களுக்கும் 147வது மதுரவாய் கிழக்கு பகுதி செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அன்பு தொடரும் ஐயா அவருடைய அன்பு தம்பி ஆலப்பாக்கம் கங்கை அம்மன் ஆலயத்தை சேர்ந்த கே பாபு என்ற கலைஞர் இதோ அன்பு தம்பி அதே பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அன்பளிப்பு வழங்கிய பாபு ஐயா வணக்கம். அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாயனை வரவேற்ற காரணம் என்னப்பா? மகனே முரளி, அப்பா, காரணம் இருக்கிறதப்பா. காரணமப்பா, அன்னைக்கு பிறகு நாட்டில் இதனப்பா என்று அப்படியே ஆகட்டமப்பா. தன்னை சுத்தமே இருந்த பாக்கி என்னுடைய சத்தியபுரி நாட்டு மக்களை எனக்கு பிறகு என் நாட்டை என்னுடைய மகனுக்கு பணிபுரி சூட்டப் போகிறேன். ஆகையால் உங்களுடைய சார்பாக இந்த மலர் மாலையை அன்பு மாலையாக உங்கள் சார்பாக என் மகளுக்கு சூட்ட இளவரசர் முரளி இளவரசர் முரளி இளவரசர் முரளி தந்தைக்கு பிறகு தலையில் நாளை ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காக தானப்பா அதற்காகத்தானே ஏற்பாடு செய்து கொண்டு வந்தோம். உண்மை உண்மை உண்மை. மகளே முரளி, மகளே முத்தழகி, கண்ணே சத்யாவதி, என் மனதிலே ஒரு ஆசை உண்டு. அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் காலம் இன்று வந்திருக்கிறது. பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் சரி சரி சனா அண்ணா பின்னாடி பேசுறீங்க. நாங்க பேசுறது கேட்கலன்றாங்க. தயவு செய்து அமைதியா நினைக்க. நம்முடைய பிள்ளைகளை அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் அவர். உண்மை உண்மை உண்மை. கடவுளே, அடுத்த நாள் உங்க 4 பேருக்கு தான் ஆளானு வரணும். சூப்பர் கர்ம மாற்றம். அது பையன் பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியது என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள். உண்மை. ஆகையினாலே என்னுடைய திருக்கரத்தினால் மணிமுடி சூட்ட வந்தவில்லை, வளர்த்தவருடைய திருக்கரத்தினால் மணிமுடி சூட்டினார். நாட்டு மக்களுக்கு பெருமை, எனக்கும் பெருமை, அமைச்சர் அவர்களுக்கு பெருமையாக இருக்கும். அமைச்சர் அவர்களே, என் அன்பான கட்டளை நீங்கள் ஏற்று என்னுடைய மகளுக்கு மணிமுடி சூட்டும் விழாவில் முடிக்க வேண்டும். யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட வாக்கியம்? அமைச்சர் கரத்தால் மணிமொழி சூட்டு விழா. பெற்றவர்களால் தாய் சொல்லுகிறதாலும் அந்த செல்வங்களை வளர்த்தது யார்? நான் தானே. ஆகவே இப்பொழுது எனது இருக்கிறேன். மாமன்னார் முரளி என்னப்பா உங்களுக்கு அமைச்சரவை திருக்கரத்தினால் அண்ணனுக்கு
கேட்டாங்க, என்ன ஒரு கேள்வி? அவமானம், பெருத்த அவமானம். ஓ, உன் மகன் எங்களை சேர்ந்த காசுகிறாள். நாங்க கேட்டோமா? நாங்கள் நினைத்தால் மன்னா இந்த நாட்டை தொங்குபடியாக்கி விடுவோம். உண்மை, இவர் தவுடு குடிக்கிறாலும் நான் நோய் தர்றாலும். நிகழ்ச்சி நடக்கும் பொழுது கோபம் வரக்கூடாது. அவமானம், பெருத்த அவமானம். என்ன மன்னா? நாங்க சொன்னதா பாரு. இனிமேல் இந்த அரசவையில் இருக்க மாட்டேன். கோவப்பட ஒரு பஸ் மாத்திடுவாங்க. ஐயோ, பக்கத்துல இருப்பா, பக்கத்துல இருக்கிறது மந்தவாசி. நான் பேர் போட்டு இருங்க, பின்பற்ற காசு வாங்கி போலாம். ஏன் தேவதாஸ் ஐயா நாளைக்கு வச்சுக்கிறேன் போலாம் தெரியாது. எல்லாருக்கும் வாங்கி வச்சுக்கிறாரா? ஏனென்றால் தாய் தந்தை நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது அமைச்சர் எப்படி அண்ணனுக்கு மறுபடி சொல்லலாம்? வேண்டாப்பா, உங்களுடைய கருத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சொல்லுங்கள். அதுதான் என்னுடைய ஆசாரதான் என்னுடைய மன்னவா, தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது அமைச்சர் கரத்தால் மணிமொழி சூட்ட அபிகதை கிடையாது. செத்துருங்க, அப்ப 2 பேரும் செத்துருங்க. அவமானம், பெருத்த அவமானம். சரோஜா, சாமபத்திரம், சாமபத்திரம். தளபதியாரி, வருந்த வேண்டாம், பொறுமையா இருங்க. என்னுடைய மகன் முத்தழகி என்ன தெரியாமல் பேசுகின்றார். தெரியாமல் பேசுறீங்களா? ஆமா, இத்தனை பந்துவரைகளை எடுத்துக்கொண்டால் அவர் புரிந்து சொல்லுங்க அவரிடம். வேண்டாம் சரோஜா, மாமாவை பயிற்சியாது. அவர் யார் தெரியுமா? என் நாட்டு தளபதியாரி. அவரை பற்றி தவறுதலாக பேசவே கூடாது. பெரியவர்களை பார்த்தால் மரியாதை கொடுத்து பேச வேண்டும். உண்மை. அதற்குத்தானா சின்னத்திரை குழந்தையாக இருக்கும்போது வெள்ளை கிண்ணத்தில் கொடுக்க அமுதை ஊட்டி அமுதை ஊட்டி மஞ்சள் குட்டியை தாளாட்டி தாழ ஆட்டி உலக வைத்தவரும் அவரேதான். பாடசாலையிலிருந்து அலுவலகத்தை கொண்டு வருவதும் அவரேதான். மார்பீனும் தோல்வியிலும் தூக்கி வளர்த்தவரும் நான் வளர்த்தவர். அப்பே மற்றவர்கள் தலைவர்களாக பேசக்கூடாது. தளபதியாரி, அவளுக்கு எடுத்து வளைத்து விட்டேன். அவள் புரிந்து கொள்வாள். மகனே முரளி, உன்னுடைய தங்கை சொல்வது சரியப்பா? அங்கே சொல்வது என்னப்பா தவறு இருக்கிறது? அவர் இல்லையா? இவன் கரத்தால் மணிமொழி சூட்டி நாட்டை நான் ஆள வேண்டும். இவரா? சண்டை போலாம். அப்பா, இவன் கரத்தால் மணிமொழி சூட்டுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? ஆனவோ, அகம்பாவோ. ஏய், மச்சான் அடிக்கிறானா? ஏய், டேய், டேய். நான் காலாளுக்கு வேலையை இவன் கரத்தால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். நல்ல தராட மெத்த மேல கோயில் எரியும் எல்லாம் செடாருமா. இதை மட்டும் வெறி எடுத்துக்கணும் இருக்கும். அப்பா, இவன் கரத்தால் மணிமொழி சூட்டி ஏவா, என் நாட்டை நான் ஒருபோதும் மாற்ற செய்ய மாட்டேன். மன்னவா, இவன் கரத்தால் சூட்டி முரளி, கோவப்படாத, நான் உங்க சித்தப்பா மாதிரி. சகல சொல்ல மாட்டேன், சகல சொல்லுங்க, உன் முகத்துக்காகத்தான். மகனே முரளி, என்ன சகலன்னு சொல்லி சொல்றதுனாலே அவர் மனசுக்கு ஒரு சந்தோஷம் தான் சொல்லி போட்டுறேன். யாருக்கு மந்திரமே அதானே. எனக்கு கோபம் வந்தா ரகலே ஆயிடும். இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன். இதை கூட ஒரு நண்பர் மச்சான் இருந்தாரு. உக்கா நல்லா இருக்கிறாருன்னு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் கேட்டு போடலாம். கேட்கணுமா? சாவுன்னா நெருப்புன்னா சைலன்ஸ், 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 சைலன்ஸ். நெருப்புன்னா சுடாதுப்பா. தீயினால் சுட்டப்புறம் உள்ளாரும் ஆறாதே. சாவினால் சுட்ட மண். எத்தனையோ சொல்லிட்டாங்க பணம் போட்டு. சைலன்ஸ், சைலன்ஸ். மகனே, என் கரத்தாலே உனக்கு முடித்து விட்டுகிறேன். அவமானம், அவமானம். மன்னவா, அமைச்சரை அழைத்து அவர் கரத்தால் மணிமொழி சூட்டாத நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு தங்கள் கையாலே மணிமொழி சூட்டீர்கள். இதை ஆரம்பத்தில் செய்திருந்தார் அமைச்சர் என்ன போட்டு தேடுங்க. என்னதுரா என்ன போட்டு தேடுங்க. அமைச்சர் அவர்களே,
பிள்ளைகளை பேச வைத்து விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ? கோபப்படாதீங்க. ஏப்பா, சின்னவங்களா இருக்கிறவங்கதான் படிப்படியா வளர்ந்து பெரியவங்களா ஆகணும். கோபத்துக்கு காரணமா நீங்களும் சின்ன பசங்களாயிரும் பத்தியா? நீங்க கோபப்படலாமா? எதை அறியாதவங்க அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற செயல்பாடுகளை எடுத்து சொன்னாங்க, எண்ணங்களை பரிமாறிக்கிறாங்க. அவ்வளவுதான். என்னமா சொல்லுங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். ஆமா, நம்முடைய மகனை இருக்கின்றார் மூத்தவன் முரளி, அவருடைய விருப்பத்தை நீங்கள் கண்டிருக்க வேண்டும். இதோ இருக்கின்றார் மகள் முத்தழகி, அவருடைய விருப்பத்தை கேட்டீங்களா? கேட்காமல் நீங்களாம் முடிவெடுத்தது. இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அவர்தாமா என்னுடைய திருக்கரத்தால் நானே மணிமுடி சுட்டேன். ஒரே ஒரு ஆள் கூட கை தட்டக்கூடாது. பாம்பு போட்டு சாப்பிடுறாங்க. செங்கோல் வளையாத வண்ணம் என் நாட்டை ஆமா. ஆட்சி புரிவது உன்னுடைய கடமை. நான் தந்தையின் கடமை முடிந்தது. இன்னொரு கடமை எனக்கு காத்திருக்கிறது அப்பா. நாடு நாட்டு மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பாத யாத்திரையாக காசிக்கு வருவதாக வேண்டியிருக்கிறேன். மன்னவா, நாட்டு மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக காசி யாத்திரை புறப்பட போகிறீர்கள். நடந்தேவா போறீர்கள்? போங்க. ஓரமா போவாதீங்க. சீக்கிரமா காசிக்கு போக முடியாது. நடுமோட்டிலே போங்க. பின்னாடியே வேலை எடுத்தார சீக்கிரமா காசிக்கு அனுப்பிச்சார போறீங்களே. அதாரணியே சொல்லுங்க. இதுவரையிலும் உன் நினைத்து நான் பிரிந்தது கிடையாது. என்னை நிறுத்தி விட்டு அவர்களுடன் செல்கிறான். சொல்லுங்க. உன் ஞாபகத்திலே நான் எண்ணி எண்ணி இறந்து விடுவேன் போல் தெரிகிறது. சொல்லுங்க. அடிக்கடிக்கு மாமாக்கு போன் பண்ணுமா? ஆம்பளை பொண்ண பண்ணுவியா, பொம்பளை பொண்ண பண்ணுவியா? ஆம்பளை பொண்ணுன்னா என்ன, பொம்பளை பொண்ணுன்னா என்ன? 52 வருஷமா நாடகம் ஆடுறேன். போன பத்தி தெரியாதா? ஐயோ கஷ்டமா. இருக்கிறப்பா ரெண்டுமே கட்டு போச்சா? மனுஷனுக்கு ரெண்டு கேட்டு போனா மனுஷன் இருப்பான்பா. கொஞ்சம் ஆம்பளை போனா என்னங்க? என்னப்பா கம்ப்யூட்டர் எவ்வளவு வளர்ந்துருக்குது. பட்டு உள்ள போனா ஆம்பளை போனோம். அது அழுத்தத்தான் கிளம்பும். ஆனா பொம்பளை போன அப்படி கிடையாது. அது தச்சுப்போம். அது தடவத்தான் கிளம்பும். இந்த தத்துவம் எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற கிட்னிக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளா? அப்போல ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் என்னை எடுத்துட்டு இருப்பாங்க. மகனே, நான் கோவிலுக்கு சென்று விட்ட பிறகு படிப்பதற்காக சென்றிருக்கிறாரை முற்றி அவன் நாடு வந்தால் அன்பாக பார்த்து அரவணைப்போடு நான் பார்த்துக் கொள்கிறேன். தங்கா, அண்ணா, நாட்டு மக்கள் நான் ஏற்றுக்கொண்டு இப்படி மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை தொழிலில் பார்த்து சொல்ல வேண்டும். அமைச்சரே, இந்த நாட்டுக்கு நான் தான் பண்ணேன். என்னடா இந்த நாட்டுக்கு நான் தான் பண்ணேன். ஓ, சிங்கம் அமர வேண்டிய இடத்திலே சிறுநதிக்கு மேலே நதி தந்திரமுடையது. நீங்க தான். நதியின் தந்திரம் போக போக தெரியும். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாக இருக்கு. இளவரசர், உன் தந்தை ஆண்டாரே நாடு சொல்லல பாரு. இதற்குமே நீங்கள் ஆன போகிற நாடு அதுதான் நாடு. இருந்தால் நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் சென்று ஓய்வு பெற்றுக் கொள்கின்றேன். புறப்படுங்கள். ஒண்ணா, ஓடி ஊரை மூட்டி சேர ஓடிய காலையில் அம்பகத்தில் கட்டி பிடிச்சிருவாங்க. ஒட்டை சிரிக்கின்ற சிக்கத்தை பார்த்து என்ன வார்த்தை கூறினா? எனது திரைக்காரத்தால் மணி முடிச்சுட்ட தகுதி இல்லையா? விடலாமா அவளை? அவளை விடுங்க. என்ன போச்சு புத்தி? எம்மா உண்டு பையன்
நல்லா மருத்துவ மாலை போட்டா மாதிரி துணை போட்டாக்கா என்ன ஆனவங்க ஒரு பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அழைத்தா ஒருத்தர் வீட்ட தாலி அறுத்தா ராமாயணத்திலே மகாபாரதத்தில் இனிமேலும் இந்த கதைக்கு யாரும் ये काव्य ये पांच कविता
ஏய் த்ரிஷா நான் என் மகன் சொல்லத்தியா நீ த்ரிஷா தான் ஏய் என்னடியே நான் நமிட்டா நீங்க பாருங்கடி பேச மாட்டோம் பேச மாட்டீங்களா உண்மைதான் எதற்காக யார் தெரியுமா ஏன்? உன்னை தேடி 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 எங்க கால் தான் வலிக்குது உண்மைதான் அம்மா எனக்கு எதுவுமே தெரியாது உண்மைதான் நான் எங்கேயும் பார்க்க மாட்டேன் அதே உண்மைதான் ஏய் இங்க பாரு ஆ. உன் மண்டை வாழ தண்டை வாழ இருந்துச்சு அவங்கிட்ட சாந்தி ஏய் பத்திரியா இருக்க வேண்டாம் ஏய் பத்திரியா இருக்க வேண்டாம் அம்மா அம்மா என்னமா சந்தோஷமா இருக்காங்க அப்படியா
பண்ணீங்க ரெண்டு பேரும்? ஐயோ வாங்களே. அம்மா தண்ணி படக்கூடாது. பெரிய உலகே பண்ணி படக்கிறா. அம்மா பேர் உலகே இருக்கியா? குட்டி அம்மா நீர் காடி வேற அப்படியே விட்டு 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 வலிக்குதுடா. போய் வேற சனாதரன்னு சொன்னால கேட்டானே. இல்லடா மீன் தான் போடுமா. ஜெனரலா ஒண்ணு தான் வெச்சாங்க. பொம்பளை வசகர பார்த்தா நிறைய பாதி பாதி நடக்குறாங்க. ஏய் சரிமா டாடா அல்கு கேட்டா போய் போன பாருங்க. அஞ்சு ஓடம் போய் போயிடுச்சு. அம்மா ஏடா அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா. வயசுக்கு வந்துட்டாங்க. ஏய் அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க. இப்போதான் தமிழ் டீச்சர் வந்துட்டாங்க. நான் தமிழ் டீச்சரா நீ தமிழ் சார். அம்மா ஏய் நான் பேசுறேன். அட ஏன் சும்மா ஏய் அம்மா பேசுற பாவி. அம்மா தமிழ் இருக்கிறாங்க. தக்க பருவம் இருக்கிறாங்க. பருவம் 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 தெளிவா சொல்லனா அம்மா கண்ணி பருவம் நீங்க மஞ்சள் பருவம் வந்திருக்காங்க. மங்கை பருவம் மங்கை பருவம் மங்கை பருவம் இளவரசன் என்ன சொல்றாங்க? வாரி போங்க வாரி போ வாரி போ வாரி போ வாரி போ. வயலுக்கு வந்து விட்டாளா? அமைச்சரை பார்க்க வேண்டும். என் தங்கை கட்டி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்து விட்டார். என் நாடைய விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம் மங்கள வாத்தியம் தான் அனைத்து உங்கள் தலைமையில்
சீரம் சிறப்போடு சேர்த்து முடித்து ஏற்பாடு விடுகிறேன். செய்கிறேன், ஏற்பாடு செய்கிறேன். வணக்கம். அடியா. பிரசன்ட் சார் அடிக்கிறேன், கூட. எச்ச பேர். சரி, சார். நான் மச்சான் வச்சுக்கிறப்பா நான் மச்சான் இருக்கேன். நான் மச்சான் இருக்கேன். ஏய், பல பேர் மத்தியில் இந்நாட்டு இளவரசி முத்தழகி என்னை அவமானப்படுத்தி விட்டார். ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டி விழாவா ஆமா ஓய் நடந்து ஓஹோய் 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 நடத்த விடுவேனா? விட மாட்டா இதுக்கு தகுதியான வழி இருக்கிறது. தாத்தா நான் யார்கிட்ட வளர்க்க போகிறேன்? யாரு? வா குரங்கனே. உள்ளே சென்று அழைத்து கொண்டு வா. இதுதான்
சத்தியமை நாடி இந்த நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தி கற்சிலை ஏற்படுத்தி சிறு வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் நானே இந்த ஊருக்கு வந்து ஆகிவிட்டது. இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆம்பளை பார்க்கல. இந்த ஆண்கள்லாம் எங்கதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிடாம இருந்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆண்களை பார்க்காம என்ன உயிர் வாழ முடியாது. ஆனாலும் இன்னைக்கு இந்த பக்கமா பார்க்கலாம். நானும் இந்த சென்னைக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது? எல்லாம் தூங்க கண்ணுல வளரிங்க நடக்கிறீங்க. ஒரு ஆளு கூட வழி சொல்ற மாதிரி தெரியல. யாரோ ஒரு அழகான மேல உட்காந்துருக்கிறாங்க. அவனால போய் வழி என்னன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் போராடு போராடு வெளியே வந்தா போலீஸ் மானம் இல்லப்பா, பெரிய தாவரம். வசதியா இருந்தா போலாமா? வாய படுத்துக்கலாம். சைலண்ட். உடம்பு சரியில்லை மேடம். அப்படியா? ஹலோ. நமது செய்யார் மாளிகைப்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கோம். கண்ணதாசன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் ரூபாய் 50 ரூபாய் வாரி. அண்ணா நல்ல பிராண்டா வாங்கி சாப்பிடணும், நிற்க முடியல. இந்த செஞ்சிக்கோட்டை மேல் வழக்கு திரு முருகானந்தம் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ள கூட்டுறவுத்துறை கருமணி ஜெகநாதன், சத்யராஜ், வானொலி நேயர்கள் அகலூர் சத்யராஜ், தொண்டூர் நாராயணமூர்த்தி, திமுக வார்டு உறுப்பினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ அதிரடி வில்லனாக வேடமற்று நடிக்கும்
புலிவாய் சரவணன் அண்ணன் இல்லாமல் ஆவணவாடி கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் சுப்ராயன் ஆசிரியர்